السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله عدد خلقي وزنة عرشي ورضا نفسي مداد كلماتي. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வர இருக்கிற நம் எல்லோரையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானார். மாஷா அல்லாஹு கான் உமாலம் ஷலம் யகுன். இந்த உலகத்திலே அல்லாஹ் நாடியது தான் நடக்கும். அல்லாஹ் நாடாதது எதுவும் நடக்காது. நாம் நினைத்ததெல்லாம், நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த உலகத்திலே நடப்பதில்லை. பல சமயங்களில் நாம் நினைப்பதற்கு மாற்றமாக காரியங்கள் நடைபெறுகிறது. சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹுடைய உள்ளமை, அவனது இருப்புக்கு ஆதாரம் என்ன? அதற்கு அவர்கள் சொன்ன பதில், நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. இந்த உலகத்தில் நாம் நினைக்காதது, எதிர்பார்க்காதது, அதிர்ச்சி ஊட்டக்கூடியது எல்லாம் நடக்கிறது. இருந்தும் கூட மனிதன் தப்பாட்டம் ஆடுகிறான். என்ன நடக்கும் என்று தெரியாமலேயே அவன் தப்பான முறையில் ஆட்டம் போடுகிறான். ஒருவேளை அவன் நினைத்ததெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது நமது நன்மைக்குத்தான். தெரிவது, அறிவது என்பது அதுவும் நன்மைக்கு என்றால், பல விஷயங்கள் தெரியாமல் இருப்பது அதுவும் பல வகையான நன்மைகளை அடிப்படையாக கொண்டது. ஞாபக சக்தி அது நமக்கு ஒரு அருட்கொடை என்றால், சில சமயங்களில் சில விஷயங்கள் மறந்து போவதும் கூட அது அல்லாஹ் நமக்கு செய்த கிருபைதான். எல்லா காரியங்களும் நம் நினைவிலே இருந்து நீங்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் இயல்பாக இயங்க முடியாமல் போய்விடும். அதை போல இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை யோசித்து பாருங்கள். சமீபத்தில் நடந்த குஜராத் அகமதாபாத் விமான விபத்து பலருடைய கனவுகளை அது கலைத்து விட்டது. பல எதிர்பார்ப்புகளெல்லாம், ஆசைகளெல்லாம் நீர்த்து போய்விட்டது. அதிர்ச்சிகரமான அந்த விபத்து நமக்கு சோகத்தை தருகிறது. இப்படி இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று நம்முடைய இதயம் பிரார்த்திக்கிறது. ஆனால் எது நடந்தாலும் காயத்தை மறந்துவிடு, அந்த காயத்தில் உனக்கு கிடைத்த அந்த பாடத்தை மறந்து விடாத என்பது தத்துவம். எனவே இந்த விபத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில்
அவன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் கயிறு தான். எதில் கயிர் என்று அல்லாஹ் சொல்கிறான். சில விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும், இன்னும் சில விஷயங்கள் சங்கடமாக இருக்கும். நல்லதும் தீயதும் அவனது நாட்டப்படிதான் நடக்கிறது என்றாலும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அவனை பற்றி சொல்கிற பொழுது குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷாஉ, அல்லாஹ்வே என்று அல்லாஹ்வை பற்றி, அவனது சக்தியை பற்றி, அவன் ஆற்றக்கூடிய காரியங்களை பற்றி சொல்லித் தருகிற பொழுது நீ தான் ஆட்சியை கொடுக்கின்றாய், நீ தான் ஆட்சியை பிடுங்கி விடுகிறாய். தூத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நீ நாடக்கூடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்தி விடுகிறாய் என்று சொல்லிவிட்டு பியதில் கயிர், உன் கையில் தான் கயிறு இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்று சொல்கிறான். தீமை இல்லையா என்றால் நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய ஒல் கதிரி கைரிஹி ஒ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய கலா கதிரினால் தான் ஏற்படுகிறது என்பது நமது ஈமான். ஈமானுடைய 6 கடமைகளில் அது ஒன்று. அப்படி நம்பவில்லை என்று சொன்னால் ஈமான் பூர்த்தியாகாது, ஈமானே உண்டாகாது. ஆனாலும் கூட அல்லாஹ் சொல்கிறான் நன்மைதான் உனது கையிலே இருக்கிறது என்று சொல்கிறான் என்றால் இங்கு நாம் சிந்திக்க வேண்டும், நடப்பது யாவும் நன்மைக்கே என்ற தத்துவத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த வகையிலே இந்த விபத்து, அது இது மாதிரியான விபத்து, இது மாதிரியான சோகமான கோரமான சம்பவங்கள் நம்மால் சில சமயங்களில், ஏன் பல சமயங்களில் அதனுடைய தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், அதனுடைய சூட்சுமங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் நன்மைக்குத்தான். சின்ன குழந்தைகள் எல்லாம் தீக்காயத்தில், விமான விபத்தில் கருகி விட்டார்கள், நினைத்து பார்க்க முடியவில்லை இல்லையா? 242 பேர் பயணம் செய்த அந்த விமானத்தில் யாருமே மிஞ்சவில்லை, யாருமே தப்பவில்லை, எல்லோருமே மாண்டு போனார்கள், குழந்தைகள் உட்பட. ஒரே ஒரு மனிதர் மட்டும் அதிசயமாக தப்பித்திருக்கிறார். நாம் நினைக்கலாம் இந்த குழந்தைகளுக்கு என்ன நேர்ந்தது, அவர்கள் ஏன் இப்படி கருகி சாக வேண்டும் என்று நாம் சங்கடத்தில் நாம் சில கேள்விகள் கேட்கலாம். ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும், இதனுடைய சூட்சுமத்தை அல்லாஹ் தான் அறிவான். குர்ஆனிலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் ஒரு குழந்தையை, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு குழந்தையை கொலை செய்கிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் திகைத்து போய், சின்ன குழந்தை, பாவம் செய்யாத, பாவம் அறியாத குழந்தை, அதை நீங்கள் ஏன் கொலை செய்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் இதில் நன்மையை நாடியிருக்கிறான் அவர்களுடைய பெற்றோருக்கு என்று சொன்னார். இந்த குழந்தை உயிரோடு இருந்தால், ஹயாத்தோடு இருந்தால், அந்த குழந்தைகள் மூலமாக, அந்த குழந்தைகள் மீது இருக்கிற அந்த பற்று பாசத்தின் காரணமாக பெற்றோர்களுடைய ஈமானை கூட பறிபோய்விடும். அந்த வகையில் இந்த குழந்தை பெற்றோர்களுக்கு ஒரு ஃபித்னா. ஆனால் அல்லாஹ் இந்த சோதனையை அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்து அதில் கயிறை நாடி இருக்கிறான், இதை விட சிறந்த ஒரு குழந்தையை கொடுக்க நாடி இருக்கிறான் என்று சொன்னதை குர்ஆன் ஷரீஃப் பதிவு செய்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அந்த குழந்தையின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த செல்வங்கள், நபிமார்கள் அதில் பிறந்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். என்றால் இந்த உலகத்தில் நடக்கிற சோதனைகள் சின்ன பிள்ளை அப்படி நாம் பார்க்கக்கூடாது. அதனுடைய நம்முடைய பின்பக்கம், அதனுடைய பின்பக்கம் நமக்கு தெரியாது, அடுத்து என்ன நடக்கும் என்று நமக்கு புரியாது. எனவே அல்லாஹ் ஜல்ல தஆலா செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் கைராகத்தான் இருக்கும். 3 நிமிடத்திலேயே எல்லாமே முடிந்து விட்டது. விமானம் ஏறி உயர்ந்து பறக்க இருந்த அந்த சமயத்திலேயே அது மோதி, ஒரு கட்டிடத்திலே மோதி மிகப்பெரிய விபத்திற்குள்ளாகிய செய்தியை நாம் பார்த்து பார்த்து படித்து படித்து நாம் சோகத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அத்தகைய கோரமான சம்பவங்கள் நமது வாழ்க்கையில் நடக்காமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உயிரோடு தகனம் என்று சொல்லுவார்கள்.
உயிர் போன பிறகு, இறந்து போன பிறகு நெருப்பிலே தகனம் செய்தால் அது பிணத்தை எரிக்கிறோம் இல்லையா? ஆனால் உயிரோடு தகனம் செய்தால், உயிரோடு எரித்தால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். உயிரோடு இருக்கும் பொழுதே கரிந்து விட்டார், எரிந்து விட்டார், சாம்பலாகி விட்டார். ஒரு இறைச்சி கடை, அந்த இறைச்சி கடையில் இறைச்சியை, கோழியை நல்லா பிரட்டி நல்லா பொரித்து அதை பார்வையில் வைத்திருக்கிறார்கள், ஷோகேஸில் வைத்திருக்கிறார்கள். பலர் அதை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஃபக்கீர் அந்த பக்கம் வருகிறார். கடந்து போக நினைத்தவர் அதை பார்த்து பொரித்த அந்த கோழியை நெருப்பிலே வைத்து சுட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நெருப்பிலே வைத்து வாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த நெருப்பிலே வைத்து வாட்டி கொண்டிருக்கிற அந்த கோழியை பார்த்து அந்த ஃபக்கீர் அழுகின்றார். கடைக்காரர் நினைத்தால் இவர் ஏன் அழுகிறார்? ஒருவேளை அந்த கோழிக்கு ஆசைப்பட்டு அதை வாங்கிறதுக்கு காசு இல்லை என்று நினைத்து அழுகின்றாரா என்று நினைத்து, ஏன் அழுகின்றீர்கள், உங்களுக்கு பீஸ் வேணுமா, கேட்க வேண்டியது தானே, கேட்டால் தரப்போகிறேன், அதற்கு ஏன் பெரிய மனிதனாக இருக்கிற நீங்கள் தேம்பி தேம்பி அழ வேண்டும் என்று கேட்ட பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எனக்கு அந்த சுட்ட அந்த கோழி, அடுப்பிலே வைத்து சுடப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கோழி இறைச்சி எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பின் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னது நீங்களும் நானும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அவர் சொன்னார், இங்கே இறந்த கோழியைத்தான் அடுப்பிலே வைத்து நெருப்பிலே வைத்து நீங்கள் சுடுகின்றீர்கள், இறந்த கோழியைத்தான் இங்கு நீங்கள் அடுப்பிலே வைத்து நெருப்பிலே சுட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நாளை கியாமத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்தினுடைய நெருப்பிலே நம்மை உயிரோடு அல்லவா போடுவான். இறந்த கோழியை நீங்கள் சுட்டு கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் நரகத்திலே போடும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி போடுவான்? செத்த பிறகா போடுவான்? இல்லையே, உயிரோடு அந்த நரகத்தின் நெருப்பிலே போடுவானே என்ற காட்சி எனக்கு நினைவிலே தரும்புகிறது. அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார் என்றால், நீங்களும் நானும் அந்த நரகத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நரகத்தினுடைய நெருப்பு இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் என்ற துஆவை ஃபஜ்ரிலையும் அதிகமாக கேளுங்கள், மக்ரிபுக்கு பிறகும் அதிகமாக கேளுங்கள், குறிப்பாக 3 தடவை கேளுங்கள் என்று ஒரு அறிவிப்பில் வந்திருக்கிறது. இன்னொரு அறிவிப்பிலே அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், நெருப்பை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று 7 தடவை கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெருப்பு என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட்டும் பாதுகாப்போம், நாளை நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் பாதுகாப்போம். அல்லாஹ் நமக்கு 2 ஊரிலும் 2 உலகத்திலும் உள்ள அந்த நெருப்பை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அது நரகத்தினுடைய வேதனை, அது இந்த உலகத்தில் வந்தாலும் அந்த மாதிரி தானே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த காட்சிகள் எல்லாம், இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவை, அல்லாஹ்வுடைய வேதனையை நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கஃபூருன் ரஹீம் என்று குர்ஆனிலே சொல்கிறான். மன்னிக்கக்கூடியவன், கிருபை உள்ளவன். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அஸாபு, அல்லாஹ்வுடைய வேதனை ஷதீத், அதுவும் கடுமையானது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே 2ஐயும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் உயிரோடு தகனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு டாக்டர் தம்பதி, பிரித்திக் ஜோஷி என்ற அந்த டாக்டர் லண்டனிலே பிரபல்யமான மருத்துவராக இருக்கிறார். அவர் தனது மனைவி மக்களையும் இந்த லண்டனுக்கு கூட்டி வந்து இங்கே நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக வாழலாம் என்று, அவர் மனைவியும் ஊரிலே ஒரு டாக்டர், எல்லோருக்கும் விசா தயாராக்கி வேலையும் தயாராக்கி இங்கே வந்து அகமதாபாத் வந்து எல்லா காரியங்களையும், விமான டிக்கெட் எல்லா காரியங்களையும் தயார் செய்துவிட்டு புறப்படுவதற்கு தயாராகிறார். அவர் மனைவி ஒரு டாக்டர். 2 நாளைக்கு முன்னாடி தான் வேலையை ராஜினாமா பண்ணாங்க. நான் லண்டனில் போய் வேலை செய்ய போகிறேன்னு சொன்னான். கிட்டத்தட்ட 2 கணவன் மனைவி 3 சின்ன குழந்தைகள், 5 பேர் பயணம் செய்தார்கள். 5 பேருமே என்ன செய்யலை, தப்பலை, 5 பேருமே இருந்து போனார்கள் என்று சோகமான செய்தி சொல்கிறது. கேரளாவில் இருந்து ஒரு பெண்
நர்ஸ் வேலைக்கு லண்டனில் தேர்வாகி ரொம்ப சந்தோஷமாக லண்டனில் எனக்கு வேலை கிடைச்சிருக்குது அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் அவளும் அந்த விமானத்தில் பயணப்படுகிறாள். ஆனால் அந்த ரஞ்சிதா என்ற அந்த பெண் சந்தோஷமாக லண்டனில் வேலையை ஒப்புக்கொள்ளப் போகிறோம், சம்பாதிக்கப் போகிறோம் என்று சந்தோஷத்தோடு சென்ற அந்த பெண்ணும் அந்த விமான விபத்தில் பலியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். என்னவெல்லாமோ சொல்கிறார். இப்போ எத்தனையோ ராஜஸ்தானை சார்ந்த ஒரு பெண் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஜனவரியில் கல்யாணம் நடந்தது. தன் கணவரை முதலாக லண்டனில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆசையோடு, ஆசை கனவுகளோடு, எதிர்பார்ப்புகளோடு அவளும் அதே விமானத்தில் பயணமாகிறார். என்ன நடந்தது? நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை என்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பான விமானம் என்று சொல்கிறார்கள். அமெரிக்காவில் தயாரித்த அந்த போயிங் 7878 அந்த விமானம் உலகத்திலே பாதுகாப்பான விமானங்களில் அதுவும் ஒரு விமானம். ட்ரிம் லைனர் என்ற அந்த போயிங் விமானம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பாதுகாப்பான அந்த விமானம் தான் இந்த விபத்திற்குள்ளாக இருக்கிறது. அந்த விமானத்தினுடைய தளபதி அவர் சுமித் என்பவர் 8200 மணி நேரம் அவர் விமானம் ஓட்டிய அனுபவமிக்கவர். கோபைலட் அவர் 1100 மணி நேரம் பயணம் செய்த அனுபவம் உள்ளவர், விமானத்தை ஓட்டி அனுபவம் உள்ளவர். ஆனாலும் கூட அந்த 2 பேருமே யாருமே மிஞ்சவில்லை. விமானத்தில் பறக்கப் போகிற விமானிகளுக்கு எல்லோருக்கும் விமானத்தில் சாப்பாடு கொடுப்பார்கள். ஆனால் விமானிகள் 2 பேர் இருந்தால் அந்த 2 பேருக்கும் ஒரே வகையான ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதோ அதாவது அந்த உணவு அதனால் வயிற்றுக்கு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, ஒரு விமானிக்கு அது வயிற்றுக்கு சரியில்லாமல் போச்சுன்னா பரவாயில்லை, ஒரே கம்பெனியினுடைய உணவை கொடுத்து ஃபுட் பாய்சன் ஆகி 2 பேருக்குமே வயிற்றுக்கு சரியில்லாமல் போயிட்டால் விமானத்தை ஓட்டுறது யார்? அதனால் 2 பேருக்குமே ஒரே கம்பெனி தயாரித்த உணவை கொடுக்க மாட்டார்களாம். எல்லாம் பாதுகாப்புக்காக வேண்டி மனிதன் செய்யக்கூடிய ஏற்பாடு இல்லையா? அதே மாதிரி பான்பராக் கம்பெனியினுடைய ஓனர் அவருடைய மகன் 2 பேருமே என்றைக்குமே ஒரே ஃப்ளைட்டில் பயணம் செய்ய மாட்டாங்களாம். ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாராவது தப்பிக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி 2 பேருமே எங்கே போனாலும் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க மாட்டாங்க. இவர் ஒரு இடத்துல தங்கினா அவர் வேறு இடத்துல தங்குவாங்க. எல்லாம் பாதுகாப்பு கருதி. எல்லா வகையான பாதுகாப்பையும் மீறி சில காரியங்கள் நடக்கிறதே, அதுதான் அங்கே தான் அல்லாஹ் இருக்கிறான், அங்கே தான் அல்லாஹ் இருக்கிறான். அவனது இருப்பை, அவனது உள்ளமையை அங்கு வெளிப்படுத்துகிறான். குஜராத்தினுடைய சிஎம், முன்னாள் முதலமைச்சர், அவரும் அதில் பயணித்து அவரும் கூட இறந்திருக்கிறார். அதில் என்ன ஒரு செய்தின்னா, அவருக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நம்பர் உண்டு. அவருடைய வாகனத்துக்கு உள்பட எல்லா நம்பரும் அவர் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் 1206 அந்த நம்பரை தான் அவர் தேர்ந்தெடுப்பாராம். அந்த அதிர்ஷ்டமான அந்த நம்பர் என்று அவர் நினைத்து கொண்ட அந்த நம்பர், ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டமாக நம்பர் என்று அவர் கருதிய அந்த நம்பர் அவர் விபத்திற்குள்ளானதும் 1206 அதே டைம். அதிர்ஷ்டம் என்பது நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆக அல்லாஹ்வை மறந்த நினைவுகள், பொழுதுகள் அது நமக்கு துரதிர்ஷ்டமானது. நீங்கள் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழுகிற அந்த நேரம் அது அதிர்ஷ்டமானது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் கடைசி நேரத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக குதித்து அவர் உயிர் தப்பித்திருக்கிறார். விஸ்வாஸ் குமார் என்பவர் மாத்திரம். ஏன்னா அது நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா, எல்லாரும் இறந்துட்டா கூட அவர் ஏன் இறக்கலைன்னா அவருக்கு இன்னும் நேரம் வரலை. எந்த ஒரு ஆத்மாவும் அதற்குரிய நேரம் வருவதற்கு முன்னால் அது கைப்பற்றப்படாது, அதற்குரிய நேரம் வந்துவிட்டால் பிற்படுத்தப்படாது என்பது குர்ஆனுடைய வசனம். எனவே உயிர் பாதுகாக்கப்படுகிறது என்றால், நேரம் வரவில்லை என்றால் அல்லாஹ் எப்படியும் பாதுகாப்பான். குர்ஆன் சொல்லக்கூடிய தத்துவம், விதியினுடைய அந்த தத்துவம், அதைத்தான் நமக்கு பல்வேறு சம்பவங்களின் வழியாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம்
பைத்துல் முகத்தஸை எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள ஜின்னு ஜீவராசி எல்லாமே அவங்களுக்கு கட்டுப்படும். பிரம்மாண்டமான அந்த வேலையை ஜின்களை கொண்டு வேலையை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஓரளவுக்கு அந்த வேலையை நிறைவாகிவிட்டது, ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் வேலை முழுமையாக முடியலை, இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஜின்களை கொண்டு தான் அந்த வேலையை துரிதமாக செய்ய முடியும், பாரதூரமான வேலை. ஆனால் அதுக்குள்ளே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய நேரம் வந்துருச்சு, வஃபாத்துடைய நேரம் வந்துருச்சு. வஃபாத்துடைய நேரம் வந்து சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் வஃபாத் ஆக்கணும். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு பயந்து கட்டுப்பட்டு வேலையில் ஈடுபட்டு இருக்கிற அந்த ஜின்களெல்லாம் அப்படியே வேலையை வந்து ஓடி போயிடும். அப்படின்னா அந்த வேலை பூர்த்தி ஆகாது. எனவே வேலை பூர்த்தி ஆகணுமானா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, வஃபாத் ஆகக்கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் வஃபாத் ஆகாமல் போனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எந்த ஒரு ஆத்மாவும் உலகி அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் அதனுடைய தவணை வந்துட்டு பிற்படுத்த மாட்டான். அது நபியாக இருந்தாலும் சரி. என்ன ஒரு வித்தியாசம், நபிமார்களாக இருந்தால் பெர்மிஷன், ஒரு அனுமதி கேட்டுக்குவான் மரியாதைக்காக வேண்டி. ஆனால் பிற்படுத்தப்பட மாட்டாது. அந்த டைம் வந்துருச்சுன்னா பல்வேறு சம்பவங்கள் ஹதீஸில் வருகிறது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய நேரத்தை பிற்படுத்தவும் முடியாது. உரிய நேரத்தில் அவருடைய ரூஹை கைப்பற்றியாக வேண்டும். அதே நேரத்தில் கைப்பற்றி விட்டால் அவர்கள் வஃபாத்தாகி விட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் என்னங்க ஆகும், உடனடியாக எல்லா ஜின்னும் ஓடி போயிடும், வேலை நடக்காது. பைத்துல் முகத்தஸ் வேலையே நடக்கணும். நம்ம சொந்த வேலை இல்லைங்க, இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். உலகின் தலை சிறந்த 3 பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸ். இது அல்லாஹ்வுடைய வேலை, புனிதமான வேலை. ஆனால் அந்த வேலை முக்கியமான வேலை தான் ஈடுபட்டு இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவரை பிற்படுத்தவும் மாட்டான். இப்போ என்ன செய்தான் அல்லாஹ் தாலா? அல்லாஹ் ஜல்ல தாலா 2 விஷயத்தை அங்கே உணர்த்தினான். என்ன அப்படின்னா, யாரை கொண்டு வேலை வாங்கணுங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். வேலைக்காரர்கள் தான் நாமே தவிர வேலை செய்கிறது யார்? அல்லாஹ். எனவே இந்த உலகத்தில் நம்மை நம்பி அல்லாஹ் இல்லை, இந்த உலகத்தை நம்பி அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் நினைத்தா யாரை கொண்டும் எந்த வேலையும் வாங்குவான். எனவே எந்த நபரின் மீதும், எந்த தனிநபரின் மீதும் போயிட்டாரே, இது எப்படி நடக்கும்? இந்த அமைப்பு, இந்த இயக்கம், இந்த ஸ்தாபனம், அது ஈமானுக்கு விரோதமான நடக்கும். எனவே நபியாக இருந்தாலும் கூட அவர் போயிட்டா பள்ளிவாசல் கட்டுற வேலை நடக்காது அப்படின்னு நினைச்சா அது ஈமானுக்கு விரோதமானது. எனவே அதையும் இந்த உலகத்திற்கு உணர்த்துகிறான். நான் செய்கிறது நான் யாரை கொண்டும் நான் செய்வேன், என்னை கொண்டும் செய்வேன், உங்களை கொண்டும் செய்வேன். யாரை கொண்டும் அல்லாஹ் வேலை வாங்குவான். எனவே நீங்களும் நானும் நினைக்கக்கூடாது என்னை கொண்டு தான் அந்த வேலை நடக்குதுன்னு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதையும் அல்லாஹ் அந்த சம்பவத்தில் அந்த தத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொன்று என்னென்னா, அதே நேரத்தில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் இன்னும் வேலை செய்யாது. ஆனால் மரணத்தை தள்ளி வைக்கவும் முடியாது. ஒரு வேலை செய்தான். என்ன வேலை செய்தான்? குர்ஆன் ஷரீஃபினுடைய வரலாறு. அவர் எப்பொழுதுமே ஒரு கண்ணாடி அறையில் நின்று கொண்டு அசாவை கைத்தடியை ஊன்றிக்கொண்டு நின்று கொண்டு கொஞ்சம் நேரம் அப்படியே என்ன செய்வாங்க, சூப்பர்வைசிங் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே அங்கே நின்று தான் தஸ்பீ செய்துக்கிட்டு அசாவை பிடிச்சிக்கிட்டு மேற்பார்வை பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஜின்கள் அவங்கள பார்த்து பயந்து கொண்டு வேகமாக வேலைகளை செய்யும். அதே மாதிரி அவர் அந்த கண்ணாடி கூண்டில் நின்று கொண்டு அசாவை ஊன்றிக்கொண்டு தஸ்பீ செய்து கொண்டு இறை நினைவிலே நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது நேரம் வருகிறது, மௌத்துடைய நேரம் வருகிறது. எனவே அல்லாஹ் என்ன செய்தான்? மௌத்தாக்கி விட்டான். அந்த நேரத்தில் பலம்மா கவா அலைகின் மௌத்த, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு மௌத்தை விடியாக்கிய பொழுது அவங்கள மௌத்தாக்கிட்டாங்க. ஆனால் ஒரு காரியம் செய்தான், மௌத்தாக்கி அவங்கள அப்படியே நிற்க வச்சான். பொதுவாக ஒரு மனிதர் இறந்து விட்டால், நின்றவர் இறந்து விட்டால் அவர் சரிந்து விடுவார், கீழே விழுந்து விடுவார். ஆனால் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அசாவை ஊன்றிக்கொண்டு நின்ற நிலையில் வஃபாத் வந்து விட்டது. எனவே அவர் அப்படியே சாய்ந்த வண்ணம் நிற்க வைத்தான். எவ்வளோ நாளைக்கு நிற்க வைத்தான் அது நமக்கு தேவையில்லை, முக்கியமும் இல்லை. 40 நாளாக இருக்கலாம், 4 நாளாகவும் இருக்கலாம், சில நாட்களாக இருக்கலாம், சில மணி நேரங்களாக இருக்கலாம். ஆனால் இறந்து போன உடலை அல்லாஹ் என்ன செய்தான்? சரியாமல் நிற்க வைத்தான். வேறையெல்லாம் முடிகிற வரைக்கும் நிற்க வச்சான்.
வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, என்ன நடந்துச்சு? அவர் அசாவை ஊற்றிக்கொண்டு நின்றார், கைத்தடியை ஊற்றிக்கொண்டு நிற்கிறார். அந்த கைத்தடியில் கரையான் அரைத்து விட்டது, அதனுடைய கால் பாகம் கரையான் அரித்து விட்டது. கரையான் அரித்த உடனே கைத்தடி சரிந்தது. கைத்தடி சரிந்த உடனே அதில் ஊற்றிக்கொண்டு நின்ற சுலைமான் நபியும் சரிந்தார். அதை வைத்து ஜின்கள் விளங்கி கொண்டார்கள், ஆஹா வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. பலம்மா ஹர்ர தபையனத்தில் ஜின்னு, அல்லாஹ் சொல்கிறான், மா தல்லஹும் அலா மூத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிட்டாங்கங்கிற செய்தியை அவர்களுக்கு அறிவித்தது எதுனா கரையான். நீங்கள் ஒன்று இன்னொன்று யோசிக்கணும். அந்த அசா கைத்தடியினுடைய கால் பகுதியை கரையான் அரைத்தது. ஆனால் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பகுதியை என்ன செய்யலை, கரையான் அரைக்கவில்லை. ஏன்னா நபிமார்களுடைய உடல் இந்த மண்ணுக்கு ஹராம். எத்தனை நாளல்ல எத்தனை வருடம் இருந்தாலும் அவருடைய உடலை இந்த மண்ணு திங்காது. அசாவை தின்ற அந்த கரையான் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலை திங்கவில்லை என்று நாம் இதோடு சேர்த்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது முக்கியமான வேலையில் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் என்ன செய்யலை, அதற்கு முந்தி அதற்கு பிந்தி ரூஹை கைப்பற்றி தன் விதியை மாற்றவில்லை. நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் இறந்து விடுவார்கள் என்றால், இங்கே ஒருவர் உயிர் தப்பியிருக்கிறார் என்றால் அவருடைய நேரம் வரவில்லை. இதில் இன்னொரு செய்தியும் நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி டிராஃபிக் ஜாம்னால ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ளைட்டில் போக வேண்டியவங்க. எத்தனை விஷயங்கள் நடக்குது. நம்ம முதல்ல வருத்தப்படுவோம் இல்லையா, ஆஹா அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சே, ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு. அந்த பெண் 2 நிமிஷத்தில் அந்த போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு தாமதமாகி அதுக்குள்ளே விமானம் பறந்துருச்சு. எவ்வளவோ கெட்டி பார்க்குறாங்க அந்த பெண்மணி. எல்லா பயணத்துக்குனால ஏற்பாடும் வந்துருச்சு, டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, இனி திறக்க முடியாதுன்னு சொல்லி அந்த விமானம் பறந்து விட்டது. ஏமாற்றத்தோடு நிற்கிறார், ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு வருத்தத்தோடு நிற்கிறார். ஆனால் பின்னர் செய்தி வருகிறது, கொஞ்ச நேரத்திலே செய்தி வந்து விட்டது, அந்த விமானம் விபத்திற்குள்ளாகி விட்டதுன்னு சொன்னால் இது அவளுக்கு அதிர்ச்சியை தந்ததா, இன்ப அதிர்ச்சியை தந்திருக்க வேண்டும் இல்லையா? நேரம் வரவில்லை, அல்லாஹ் பாதுகாக்கிறான். பல வகையில் பல சந்தர்ப்பத்தில் பல சூழ்நிலையில் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதுதான். சில வருடத்திற்கு முன்பு ஃபேஸ்புக்கில் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது எப்படின்னா, சுவையான செய்திகள் அப்படிங்கிற தலைப்பில் சில செய்திகளை நான் படிக்கிற கொஞ்சம் சுவையான செய்திகளை தொகுத்து போடுறது. அதில் நான் படித்த ஒரு செய்தி ரொம்ப சுவையாக, ரொம்ப பயனளிக்கக்கூடிய, படிப்பினை தரக்கூடிய செய்தியாக இருந்ததுனால ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை போட்டிருந்தேன். அதை இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் கிளின்டன், அந்த கிளின்டனுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன், அவங்க ஒரு புக்கு எழுதினாங்க. அந்த புக்கில் ஆட் சாய்ஸஸ் அப்படிங்கிற அந்த புக்கில் ஒரு அதிசயமான ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணுறாங்க. 2ஆம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு ரஷ்யாவுடைய இராணுவ வீரருக்கு விடுமுறை கிடைக்கிறது. எனவே அந்த விடுமுறையை கொண்டாடுவதற்காக வேண்டி ஊருக்கு வருகிறார் சந்தோஷத்தோடு. அப்படி ஊருக்கு வந்து ஊரினுடைய எல்லையில், ஊரினுடைய மண்ணிலே கால் வைத்து பார்த்தால் அந்த ஊரில் அதற்கு முன்னர் நடந்த அந்த யுத்தத்தில் எதிரி நாட்டு வீரர்கள் வந்து புகுந்து அந்த ஊரையே சின்னாபின்னமாக ஆக்கியிருக்கிறார்கள். எல்லோரும் அந்த தாக்குதலில் பலியாக இருக்கிறார்கள். அங்கே பிணங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இராணுவ ட்ரக்கில் இறந்து போனவர்களை எல்லாம் மொத்தமாக கொண்டு போய் ஒரு குழியில் போடணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பிணங்களை மொத்தமாக குவித்து வச்சிருக்கிறாங்க. இவர் அதிர்ச்சியாக அந்த பிணங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்ணினுடைய கால், அந்த காலிலே கிடந்த ஒரு செருப்பு, அது இவருடைய கவனத்தை ஈர்க்கிறது. ஏனென்றால் அது இவருக்கு ஏதோ ஒரு நினைவை தூண்டுகிறது. நினைத்து பார்க்கிறார், இது நமக்கு தெரிந்த ஒரு செருப்பாக இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறார். திடீரென்று ஞாபகம் வருகிறது. ஓடோடி வீட்டுக்கு செல்கிறார். வீட்டிலே சென்று வீட்டை பார்க்கிறார். அங்கே பார்த்தால் வீடு இடிந்து கிடக்கிறது, அங்கே யாருமே இல்லை. ஓடோடி வந்து அந்த பெண்ணினுடைய காலை பார்க்கும் பொழுது உறுதி செய்து கொண்டார், இது நாம் ஏற்கனவே வாங்கி கொடுத்த, மனைவிக்கு வாங்கி கொடுத்த கால் செருப்பு. அந்த ஒரு செருப்பைத்தான் இவர் இப்பொழுது அணிந்திருக்கிறார். எனவே அந்த செருப்பை வைத்து இவர் என் மனைவிதான் என்பதை உறுதி செய்து கொண்டு கும்பலோடு கும்பலாக குடியிலே கொண்டு போட்டு அடக்கம் செய்ய வேண்டாம், தனியாக கொண்டு போய் மரியாதையோடு அடக்கம் செய்யலாம் என்று மேலதிகாரிடத்தில் பெர்மிஷன் வாங்கி அந்த பிரேதத்தை மட்டும் வாங்கி செல்கிறார். அப்படி வாங்கி சென்று வீட்டிலே வைக்கிற பொழுது அவர் கூர்ந்து பார்க்கிறார்.
அந்த பிரேதம் கொஞ்சம் உயிர் இருக்குது, இன்னும் இறக்கலை. உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்து, எமர்ஜென்சியில் சேர்த்து, அவசர சிகிச்சையில் சேர்த்து உயிர் பிழைக்க வைத்து விட்டார். கொஞ்ச நாளில் வீடும் திரும்பிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு சில வருஷங்கள் கழித்து குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு அவர் என்ன பேர் வைத்தார் தெரியுமா? யார் அந்த குழந்தை தெரியுமா? அந்த குழந்தைக்கு அவர் வைத்த பேர் தான் விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிற பேர். அது யார்? ரஷ்யாவுடைய இப்போதைய அதிபர். இது உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற அந்த ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின். அவர் எந்த தாய்க்கு பிறந்தவர் என்றால் இறந்து போய்விட்டதாக கருதப்பட்டு அடக்கம் செய்வதற்காக வேண்டி தூக்கி செல்லப்பட இருந்த நிலையில் காப்பாற்றப்பட்டு அதிலே பிறந்த குழந்தை தான். அதற்கு பிறகு கரு உண்டாகி பிறந்த குழந்தை தான் விளாடிமிர் புட்டின் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நாடியது நடக்கும். யாரும் இந்த உலகத்தில் விதிக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்பதை இந்த சம்பவங்களெல்லாம் நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறது. எனவே உலகம் என்பது 3 நாள் தான். நான் நிறைவாக சொல்கிறேன், உலகம் என்பது 3 நாள் தான். ஒன்று நேற்று, அது முடிஞ்சிடுச்சு, திருப்பி வராது. இன்னொன்று நாளை, அது நிச்சயம் இல்லை. நிச்சயமானது இப்போ இந்த நொடி. எனவே இப்பொழுதே நீங்கள் உஷாராகி கொள்ளுங்கள், செய்ய வேண்டியதை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை மறக்காமல் காரியங்களை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.